அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அச்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி கடுமுத்து. நம்மள நிறைய பேர் எனக்கு மட்டும்தான் நடக்குதுங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கு, எனக்கு மட்டும்தான் பிள்ளை சரியில்லை, எனக்கு மட்டும்தான் தொழில் சரியில்லை, எனக்கு வருமானம் வர மாட்டேங்கி, வர்றதெல்லாம் செலவாயிட்டே போகுது, எனக்கு மட்டும்தான் ஒன்றும் சரியாகல, எனக்கு மட்டும்தான் சரியாகலன்னு யாராவது ஒரு சிலர் புலம்புவாங்கல்ல. அப்படிப்பட்ட நபர்களுக்கான ஜாதக பதிவு இது. சரிங்களா? பொதுவாக அந்த பிரபஞ்சம் அனைவருக்குமே அவங்களுடைய சத்துக்கு தக்க கடன் பிரச்சனைகளையும், வம்பு வழக்கு பிரச்சனைகளையும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகளையும், உடல் சார்ந்த நோய் பிணிகளையும், அவங்களுடைய தன்மைக்கு தக்க வருமானங்களையும் கொடுக்கும். சரிங்களா? இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது இன்னைக்கு பிரபஞ்சம் இயக்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கோச்சார கிரகங்கள். இன்னைக்கு 12/12/2025ங்க. இன்னைக்கு வான மண்டலத்தில் கிரகங்கள் இப்படி போறாங்க. சரிங்களா? ஒரு சினிமா படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, மாங்குயிலே பூங்குயிலைங்கிற பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, வானத்தில் சுத்துதடி 9 நவகிரகம், பூமியில எடுத்து வந்தேன் தலையில நான் கிரகம் அப்போ ஒரு பாட்டு வரி வரும். ஏன் 9 கிரகங்கள் வானத்துல சுத்துறாங்க. அவங்களோட இயக்கங்கள் பூமியை வந்தடையும் பொழுது மனிதனா பிறந்த நம்ம அனைவருமே நல்லது கெட்டதை அனுபவிக்கிறோம். சரிங்களா? இதே மாதிரி 6 மனமே 6 இந்த ஆண்டவன் கட்டளை 6 அப்படின்னு மனதை ஆற்றுப்படுத்துகின்ற விதத்துல ஒரு பாட்டம் இருக்கு. சரிங்களா? இது ஏன் சொல்றேங்க இப்ப பாருங்க. பொதுவா ஒரு நபருக்கு மீனாட்சி லக்னம் போதுன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரத்துல 12ஆம் இடத்துல புதன் சனி அப்படிங்கிற போய்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு. அப்பனா மீனம் அப்படிங்கிற அச்சலக்கணம் இப்ப நல்லா இருக்கா? அப்பனா இதான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட ஃபுல்லா. சரிங்களா? அப்பனா மீனத்துக்கு தற்சமய இயக்கங்கள் சரியில்லை. 3ஆம் இடத்துல வேற லக்னாதிபதி குரு இருக்கிறாரு. சரிங்களா? 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. அப்படிங்கிறனால தற்சமயம் மீனம் சரியில்லை. சரிங்களா? இப்போ மேசம் ஓரளவுக்கு ஏஎல்பி போன்னு வச்சுக்கோங்க, 6ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. இந்த அச்சலக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இந்த ஒரு மாத காலமாகவே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும். அப்போ மேசம் நல்லா இருக்கா? இல்லைங்க. அடுத்து ரிஷப அச்சலக்கணம். ரிஷப அச்சலக்கணத்திற்கு யார் எங்க இருக்கா? 10ஆம் இடத்துல புதனும் சனி பவனும் இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதியாகவே உள்ள சனி பவன் 10ல இருக்கிறாரு. அப்போ தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ ரிஷபம் நல்லா இருக்கா? நல்லா இல்லைங்க. மிதுனம். மிதுனத்திற்கு 8ஆம் இடம் அப்படின்னு அஷ்டமஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. அப்ப மீனம் நல்லா இருக்கா? நல்லா இல்லைங்க. அடுத்து கடகம். கடகத்திற்கு 8ஆம் இடத்துல புதனும் சனியும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கனால இன்னைக்கு கிரகநிலைகள் இயக்கங்கள் சரியா இருக்குதா? 3ஆம் இடத்துல வர கேது இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இவங்களும் பிரச்சனை சந்திக்கிறாங்க. யாரு? கடகம். சரிங்களா? சரிங்க. நம்ம சிம்ம ஏஎல்பி 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரனும் ராகு இருக்கிறாங்க. சரிங்களா? 10ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 5, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு 10ல. அப்ப இவங்களுக்கும் பிரச்சனை இருக்கா? ஆமாங்க, இருக்குங்க. அடுத்த லக்கணம் நம்மளுடைய கன்னி. கன்னிக்கு 6ஆம் இடத்துல புதன் சனி இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த கன்னி அச்சலக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாங்க. அப்ப இவங்களும் பிரச்சனை இருக்கிறாங்களா? ஆமாங்க, இருக்கிறாங்கங்க. கண்ணியும் பிரச்சனை மாட்டுது. சரிங்க. துலாம் மண்டம். துலாம் அச்சலக்கணத்திற்கு 3, 6க்குரிய குரு 8ல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறாங்க. அப்பனா யார் இருக்கா? துலாம் பாதிக்குதா? ஆமாங்க, பாதிக்குதுங்க. விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 6ல கிரகம் இருக்கா? இல்லை. 8ல கிரகம் இருக்கா? இல்லை. 8ல கிரகம் இருக்கு. செவ்வாய் வந்துட்டாரு பாருங்க. அப்பனா நம்மளுடைய விருச்சிக அச்சலக்கணத்துக்கு இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை உண்டா? ஆமாங்க, உண்டுங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, தனுசு ஏஎல்பி 3ஆம் இடத்துல கிரகம் இருக்கக்கூடாது. 8க்கு 8ஆம் வீடு, 6க்கு என்ன வீடா வரும்? 6க்கு அது 10ஆம் வீடு. சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால தனுசு ஏஎல்பிக்கு பிரச்சனைங்க இருக்குது. அதே தருணத்துல தனுசு அச்சலக்கணத்துக்கு லக்னாதிபதி குருவே 6ல இருக்கிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறதுனால தனுசு நல்லா இருக்கா? நல்லா இல்லைங்க. சரிங்களா? அடுத்து மகரம். மகர ஏஎல்பிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க. சரிங்களா? 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருங்க. சரிங்களா? வேற யார் எங்க இருக்கிறா? 8, 9. சரிங்களா? அப்புறம் மகரமும் இப்ப சரியில்லைங்க. மகரத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. சரியில்லைங்க.
கும்பம் கும்ப அட்சலக்கணத்துக்கு 6ல சந்திரன் இருக்காரு, 8ல கேது இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்பனா இங்கேயும் பிரச்சனை இருக்கா? இருக்குங்க. இந்த கும்ப அட்சலக்கணத்துக்கு 12ல வேற சூரியன் இருக்காரு. அப்பனா மீனத்துல இருந்து நம்ம எடுத்தோம்னா கும்பம் வரைக்கும் இருக்கிற அந்த 12 அட்சலக்கணம் கோச்சார ரீதியா பிரச்சனைகளை சந்திக்குதுங்க. ஆனா இதே தருணத்துல 2ஆம் இடத்துல கிரகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது தனுசு அட்சலக்கணத்திற்கு 2ல சூரியன் இருக்கிறார், வருமானம் இருக்கு. சரிங்களா? மகரத்திற்கு 2ல கிரகங்கள் இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்கு. கும்பத்திற்கு 2ல கிரகங்கள் இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்கு. ரிஷபத்திற்கு 2ல கிரகங்கள் இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்கு. நம்மளுடைய ரிஷபத்திற்கு 2ல கிரகங்கள் இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்கு. மிதுனத்துக்கு 2ல இன்னைக்கு கோச்சார சந்திரன் போறாரு, இன்னைக்கு வருமானத்தை கொடுத்துருவாரு. 2ஆம் அதிபதியும் அவர் தான். சரிங்களா? சிம்மத்திற்கு 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, வருமானத்தை கொடுத்துருவாங்க. அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதே நம்ம உணர்றோம், வருமானங்கள் இருக்குங்கிறதையும் உணர்றோம். அப்படின்னா வருமானம் வரும்பொழுது நம்ம யார்ட்டையும் சொல்ல போறதில்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு 10,000 ஒருத்தங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க, நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அப்பாவுக்கு 10,000 வந்துச்சுடா இன்னைக்கு ஜாக் பண்ணுவேன். ஆனா ஒரு கடனோ நோயா வந்தா நான் ஊரெல்லாம் சொல்லுவேன், ஐயோ எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாயிருச்சு, 10,000 செலவாயிருச்சும்பேன். ஆனா 10,000 வருமானம் தான் நான் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத அட்சலக்கணங்கள் கிடையாது. அப்படின்னா கோச்சார கிரகங்கள் நகர்ந்து செல்லும் பொழுது இவை எல்லாமே கோச்சாரம். சரிங்களா? அப்படின்னா எந்த அட்சலக்கணம் போனாலும் பிரச்சனை உண்டா? ஆமாங்க, மனிதனா பிறந்தாலும் பிரச்சனை உண்டுங்க. அதை சமாளித்து வாழ்வதற்கான புத்திசாலித்தனம், மதிநுட்பம் அப்படிங்கிறது மிகவும் தேவை. சரிங்களா? ஒருத்தவங்க கேட்டாங்க, என்ன சார் எல்லா ஏழ்பிக்கும் பிரச்சனைக்குன்னு சொல்றீங்களே, பைரவர் வழிபாடு பண்ண சொல்றீங்களே அப்படின்னு ஒரு கேட்டாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. அப்புறம் பிரச்சனை மனுஷனே கிடையாதுங்க. எந்த ஏழ்பி போனாலும் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை, தாய் தகப்பன் சார்ந்த பிரச்சனை, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை, வருமானத்துல பிரச்சனை, நோய் சார்ந்த பிரச்சனை, இப்படி எல்லாமே உண்டுங்க. சரிங்களா? எனக்கு தனுசு ஏழ்பிங்க, எனக்கு 6ஆம் அதிபதி யாருன்னா சுக்கிரனுங்க. சரிங்களா? இப்போ ஒரு 2-3 நாளாவே பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நல்லா கிடக்குங்க, ஏழ்பிக்கு 4. பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு இளம் பெண், சுக்கிரனா இளம் பெண், அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வீட்டில் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறாங்க, போட்டு நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக கொடுக்குறாங்க. நான் குடிக்கிறேன். ஆனா இது பிளஸ்ன்னு பார்த்தா உடல் ஆரோக்கியம், ஆனா மைனஸ்ன்னு பார்த்தா சுக்கிரன் யாரு, எனக்கு 6ஆம் அதிபதி. நான் அதை சாப்பிடலாமா? எனக்கு என்ன பிரச்சனை வரும்? மூச்சு சுவாச பிரச்சனை வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி சுக்கிரன் 4ல இருந்தா அந்த பிரச்சனை வரும். 4 அப்படின்னா பக்கத்து வீடு, சுக்கிரன்னா இளம் பெண்ணு. பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க, ஏன்னா இதை குடிங்கனே உடம்புக்கு நல்லதுனே, எங்க தோட்டத்தில் நெல்லிக்காய் நிறையா பெரிய நெல்லிக்காய் இருக்குனே அப்படின்னாங்க. சரிங்களா? நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா பரணி நட்சத்திரத்திற்கான ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு நெல்லிக்காய். அப்படின்னா என்னுடைய அட்சலக்கணத்திற்கு சரிங்களா 5ஆம் வீட்டில் நமக்கு இங்கே என்ன இருக்கு, மேசம் வீட்டில் என்னென்ன நட்சத்திர புள்ளிலாம் வரும், அஸ்வதின்னு வரும், பரணின்னு வரும், கார்த்திகைன்னு வரும். சரிங்களா? அப்படின்னா நான் நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றது எனக்கு நன்மை. ஆனால் அது பரணி அப்படிங்கிறது சுக்குடைய நட்சத்திரம் இல்லைங்களா? அப்படின்னா அந்த சுக்குடைய பொருளை நான் உணவாக எடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். எந்த பிரச்சனை கொடுக்கும்? நெஞ்சில் சளி கட்டுற தன்மை கொடுக்கும். இப்படித்தாங்க நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னும் கிரகங்களா எடுத்துக்கலாம், நட்சத்திரங்களா எடுத்துக்கலாம், ஒன்னொன்னு ஒரு டிராபேக் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம அதை மீண்டு வரவே முடியாது. ஒரு உதாரணமாக நான் எங்களுடைய அலுவலகத்தில் ஒரு பூனை வளர்க்குறேன். சரிங்களா? தனுசு அட்சலக்கணத்திற்கு 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கடகம். இந்த கடகத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயிலியம் 1, 2, 3, 4. நான் இங்கே என்ன செய்கிறேன் அப்படின்னா 8ஆம் இடத்துல குருபாடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம்ங்கிற இருக்கிறதுனால நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா புனர்பூசத்தோட நட்சத்திரத்தோட விலங்கு அப்படின்னா பூனைங்க. நான் என்ன பண்ணுறேன், பூனைக்கு 8ஆம் இடம் சந்திரன்னா பாலுங்க. நான் டெய்லி பால் வைக்கிறேங்க. நான் என்னைக்கு அதை செஞ்சனோ அன்னைக்கு என்னுடைய பிரச்சனை குறையுது. மறைமுகமாக ஒரு மிருகத்தையும் எனக்கான பரிகாரத்தையும் நான் நிறைய இயக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளைக்கு அதற்கான செலவு கூட வரும். எங்கள் வீட்டுக்காரமா சொல்லப்பல, பிள்ளைக்கு கொடுக்குற செலவை விட பூனைக்கு வளர்க்குற செலவு தான் என் கூட இருக்கு அப்படிம்பாங்க. இருந்தாலும் அது ஒரு சுப விரயங்கள். சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு வருகின்ற எதிர்மறையான பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு கட்டுப்படுத்தப்படும். சரிங்களா? அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனிதனா பிறந்த அனைவருக்குமே அனைத்து லக்னங்கள் செல்லும் பொழுதும் அனைவருக்குமே பிரச்சனைகள் உண்டுங்க.
பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. நாம் என்ன செய்யணும்? மனதை எப்போதும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மனது அப்படிங்கிற 5ஆம் இடம் சரியாக இயங்கணும் அப்படின்னா 11ஆம் பாவம் சரியாக இயக்கணும். ஏன்னா 11ஆம் பாவமும் நேரடியாக 7ஆம் பார்வையாக 5 தான் பார்க்கும். சரிங்களா? அதனால 11ங்கிறத நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா 5ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்போ நம்ம வந்து 11ங்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லா இருக்கணும். அப்புறம் இதை என்ன செய்யலாம்? நம்முடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசினா போதுங்க, அவங்களோட நல்ல ஆசீர்வாதம் வாங்கினா போதுங்க, நம்ம வாழ்க்கையில் பெரிய அளவில் அச்சீவ் பண்ண முடியும். இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை யாராக இருந்தாலும் அவங்க பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு ஆகணும் அப்படின்னு வாழ்க்கையில் வந்து இப்படி நெளிய சூழல்கள் உண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்மளே புரிய வைத்த நல்ல ஜோடத்தை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர்ந்திரு பௌடமுத்தையாவுக்கு வழக்கம் போல் நம்ம நன்றி சொல்லுவோம். மூத்த குருமக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.